ஹலோ கைஸ். அதாவது இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அன்டோல்ட் ட்ரூத் அபவுட் த மணி. அதாவது மணியை பற்றி பார்த்தீங்கன்னா எல்லா பேத்துக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கும். நான் மணியை வந்து இப்படி சம்பாதிக்கணும், அப்படி சம்பாதிக்கணும், இந்த வழியில் நான் சம்பாதிக்கணும், அப்படி இப்படின்னு எல்லா பேத்துக்கும் ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கும். ஆனால் அந்த மணியை பற்றி நம்ம தேடுற மணியை வந்து அதை சம்பாதிக்கிற மணியை பற்றியே நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த வந்து ஃபஸ்ட்டு படிக்கலாம். இதை பற்றி மணியை பற்றிய சொல்லாத விஷயங்களை வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி எடுத்துக்கலாம். ஒரு கம்பெனியில் வந்து ஒரு அக்கௌண்டர் அண்ட் ஒரு கிளீனரோட அக்கௌண்டர் வந்து நிறைய சம்பாதிப்பாங்க. ஏன் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அப்படி எல்லா பேரும் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு எஜுகேஷன் இங்கே ஏன் தேவைப்படுது அப்படி பார்த்தீங்கன்னா அதுங்க வந்து யாருமே கரெக்டான வேல்யூ வந்து சொல்கிறது இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம மணியை பற்றி அதிகமாக சம்பாதிக்கணும்னா நம்ம வந்து அதிகமாக வேல்யூ பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த அக்கௌண்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிலேருந்து டேக்ஸ் வந்து டிடக்ஷன் பண்ணும்போது அவர் வந்து அதிகமாக அந்த கம்பெனிக்காக சேவ் பண்ண முடியும். அதாவது இங்கே வந்து அதிகமாக இவன் வந்து வேல்யூ பண்ணுறான் கம்பெனிக்கு, அதனால் வந்து இவனுக்கு அதிகமாக சம்பாதிக்க முடியும். இதே ஒரு கிளீனர் வந்து அவ்வளோக்காக ஒன்றும் வேல்யூ பண்ண முடியாது. இவன் இல்லைனா இன்னொருத்தவன் பண்ணிடுவான். அதனால வந்து அவனுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு கம்பெனி வைக்கும்போது ஒருத்தன் வந்து 2 ஆள் செய்கிற வேலையை வந்து ஒருத்தவன் செய்கிறான், இன்னொருத்தவன் வந்து ஒரு ஆள் செய்கிற வேலை ஒருதே ஆள் தான் செய்ய போகிறான். இதில் நீங்கள் எந்த பர்சனை வந்து சூஸ் பண்ணுவீங்க? உங்கள் கம்பெனிக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் 2 ஆள் செய்கிற வேலையை வந்து தான் ஒரு மனுஷன் வந்து செய்கிறவன் தான் உங்கள் கம்பெனிக்கு வந்து தேவைப்படும். ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனிக்கு வந்து அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு அப்போ தான் மணியை வந்து கொஞ்சம் சேவ் பண்ண முடியும். அதனால அவனுக்கு கொஞ்சம் வந்து அதிகமாக பேமெண்ட் பண்ண முடியும். அதனால் நம்ம இருக்கிற வேலையை வந்து நம்ம அதிகமாக நம்ம ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கிறோம், ஒரு வேலையில் இருக்கிறோன்னா நம்ம அதிகமாக இம்பேக்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அதாவது அந்த வேலை வந்து இன்னொரு ஆள் செய்கிறதுக்கு முன்னாடி வந்து நான் அந்த கொஞ்சம் அதிகமாக வேல்யூ பண்ண ஆரம்பித்தேன், எனக்கு நிறையா மணி வரும். இதை விட்டுட்டு இவன் என்னோட பின்னாடி தான் வந்தவன், இவன் வந்து அதிகமாக சம்பாதிக்க அந்த மாதிரி புலம்புறதை விட்டுட்டு நம்ம எவ்வளோ இந்த மாதிரி நம்ம வேல்யூ மட்டும் அதிகமாக கொண்டு ஆரம்பித்தாவே போதும். நம்ம வந்து மணி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷனை பற்றி நான் கிட்டத்தட்ட மேசிவாக எல்லா வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன். இன்ஃப்ளேஷன் ஃபஸ்ட்டு இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டில் வந்து நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம கிட்டத்தட்ட ஜஸ்ட் ஒரு 100 ருபீஸ் ஒரு 500 ருபீஸ்னு வந்து கேட்டானுங்கிட்ட உனக்கு எதுக்கு அதிகமாக, உனக்கு எது 500 ருபீஸ் அப்படி வந்து கேட்பேன். அப்படி கேட்கும்போது அவங்க வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க, நான் வந்து உன் வயசில் இருக்கும்போது நான் 1 ரூபா 2 ரூபா தான் வாங்கினேன், இப்படி தான் சொல்ல ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி ஓல்டு ஸ்டோரிஸ் தான் வந்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க காலகட்டத்தில் வந்து இருக்கிற இன்ஃப்ளேஷன் வந்து இப்போ கரண்ட்டில் இருக்க இன்ஃப்ளேஷன் வந்து மேட்சே ஆகாது. இப்போ அப்போதைக்கு எவ்வளவோ சம்பாதிக்கும், அப்போதைக்கு ஒரு 100 ரூபா 500 ரூபா இருந்தால் போதும் சப்ஸ்டெயினபிள் லைஃப் வாழ்கிறதுக்கு. ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஒரு மோர் தென் ஒரு 20,000க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையை வந்து என்ன சஸ்டைனபிளாக கொண்டு வர முடியும். ஃபஸ்ட்டு நம்ம அந்த இன்ஃப்ளேஷனுக்கு இந்த இன்ஃப்ளேஷனுக்கு வந்து நம்ம மேட்ச் பண்ணவே கூடாது. ஏன்னா நம்ம பேரண்ட்ஸ் எல்லாமே அப்படி தான் மேட்ச் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா நான் அந்த காலத்தில் அப்படி இருந்தேன், அந்த காலத்தில் இப்படி இருந்தேன். இதெல்லாம் எதுக்கு? இப்போதைக்கு இருந்த கரண்ட் வேல்யூவை மட்டும் பார்க்கலாம், கரண்ட் இருக்கிற இன்ஃப்ளேஷனை மட்டும் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 7.7 இன்ஃப்ளேஷன் வந்து இருக்கும். 7.7 இன்ஃப்ளேஷனாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ 100 ரூபா வச்சுருக்கீங்க. இப்போ 100 ரூபா வச்சுருக்கிறது மாதிரி நெக்ஸ்ட் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 93 ருபீஸ், நெக்ஸ்ட் அதுக்கடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 7 ருபீஸ், அதுக்கப்புறமா வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 777 இப்படியே மைனஸ் ஆகிக்கிட்டே வரும். இதுதான் இன்ஃப்ளேஷன். அதாவது இந்தியாவில் இருக்க கரண்ட் இன்ஃப்ளேஷன் இப்படி தான் வரும். அதனால வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸோட இருக்கிற ஓல்டு இன்ஃப்ளேஷன், அதாவது அப்போ இருந்த மணியை வந்து இப்போதைக்கு இருக்க கரண்ட் வேல்யூவோட கொண்டு வராதிங்க. ஏன்னா அப்போதைக்கு வந்து ஒரு கோல்டு ரேட்டு வந்து ஒரு 100 ருபீஸாக இருக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவ்வளோக்காக வராது. அந்த மாதிரி தான் நம்ம இன்ஃப்ளேஷனை வந்து இப்போதைக்கு மேட்ச் பண்ணவே கூடாது. அப்படி மேட்ச் பண்ண ஆரம்பித்தா நம்ம கரண்ட் வேல வந்து நம்ம மணியை வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட் த ஏஜ் ஆஃப் 20க்குள்ளேயே எல்லா வீட்டில் மேசிவாக எல்லா வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேரண்ட்ஸ் அண்ட் நெய்பர்ஸ் வந்து எல்லா பேரும் ஆரம்பிச்சிருவாங்க. என்னன்னா எப்பப்போ சொந்த வீடியோ கட்ட போகிறேன். இது ஏன் அப்படி கேட்குறாங்கன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. இன்ன வரைக்கும் அவங்களோட தாட்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்னாவே வீடை தான் பார்க்குறாங்க. ஏன் ஸ்டாக் மார்க்கெட்னா பார்க்குறது இல்லை அப்படி எனக்கே தெரிய மாட்டேங்குது இன்ன வரைக்கும். அதாவது கிட்டத்தட்ட 20, அதாவது ஒரு பாய்ஸாக இருந்தாலும் கிட்ட சரி, ஒரு கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி, அட் த ஏஜ் ஆஃப் 16 to 17க்குள்ளே அவங்கக்கிட்ட தாட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இல்லை அதுக்கு முன்னாலேருந்து ஆரம்பிச்சிடுவாங்க, நம்மளும் ஒரு சொந்த வீடு வாங்கி ஆகணும், நம்மளும் ஒரு சொந்த வீடு வாங்க, இதே மாதிரி தாட் ஆரம்பிச்சிருவாங்க. இதையே அவங்க தாட் பண்ணுறாங்கன்னு அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு தெரிகிற ஒரே ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் மட்டும்தான். ஆனால் இப்போதைக்கு அப்படி இல்லை. கரண்ட் ட்ரெடிஷ்னல் வேல விட இப்போ கரண்ட் மாடர்ன் வேர்ல்டில் வந்து ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது.
ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம், பாண்ட்ஸாக இருக்கட்டும், ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. எல்லாத்துலேயும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். அது ரியல் எஸ்டேட் தான் அவங்க ரியல் பிஸ்னஸ் அப்படி பார்க்குறாங்க. ஆனால் ரியல் எஸ்டேட் வந்து அப்படி இல்லை. ரியல் எஸ்டேட் நம்ம வந்து ஒரு இடத்த வந்து வாங்கி நம்ம ஒரு சொந்த வீடாக கட்டி ஒரு 40 வருஷம் நம்மளோட வாழ்க்கை ஃபுல்லாக அங்கே போய் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு நான் இங்கே மாடர்ன் டெக்னாலஜியில் இருக்கிற அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது மூலியமாக எனக்கு மோர் தென் அதோட ஜாஸ்தியாகவே கொண்டு வர முடியும். ஒன்ஸ் நமக்கு வந்து ஒரு மேரேஜ் அந்த மாதிரி ஏதோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொஞ்சம் அதிகமாகவே ஆயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட நம்ம ஹவுசிங் லோன் நம்ம தான் எடுத்தோம். அதுக்கு முடிகிற வரைக்கும் நம்ம தான் எல்லாமே கட்டி தான் ஆகணும். இது வரைக்கும் நம்ம யாருமே ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம அது வரைக்கும் நம்ம அந்த ப்ரிசனில் வந்து நம்ம கண்டிப்பாக வாழ்ந்து தான் ஆகணும். ஏன்னா டெப்த்துக்காக தான் நான் வாழ்க்கை ஃபுல்லாக நான் ஓடுற மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு. இந்த மாதிரி பண்ணாமல் ஸ்மார்ட் மூவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது மூலியமாக வந்து அது வளர்ந்ததுக்கப்புறமா நம்ம வந்து சொந்த வீடு வாங்கிடலாம். அப்படி இல்லைன்னா எனக்கு சொந்த வீடு வாங்கினா தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், இல்லை எனக்கு அதுதான் எனக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். ஏன்னா உங்களுக்கு அதுதான் பிடிச்சிருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த வீடை வந்து வாங்கலாம். பட் ஆனால் எனக்கு அதாவது என்ன கொஞ்சம் ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்துலேருந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது கொஞ்சம் நல்ல விஷயம் தான். ஏன்னா அந்த ட்ராப்லேருந்து எஸ்கேப் ஆகிட்டாவே போதும், முக்கால்வாசிக்கு மேலே லைஃப்பில் வந்து ஒரு சக்ஸஸ் கொண்டு வந்துடலாம். அதுதான் நான் திங்க் பண்ணுறது. எல்லா பேரும் அதாவது நிறைய பேர் இப்போதைக்கு இருக்கிற எல்லா பேரும் ஒரு ட்ராப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ராப்பில் தான் நிறைய பேர் வந்து கீழே விழுவாங்க. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு மாதத்துக்குள்ளே அந்த ஸ்கில்லை வந்து படிக்கணும். அந்த ஸ்கில்லை படித்து முடிச்சதுக்கப்புறமா மோர் தென் 1 lakh மேலே சம்பாதிக்கணும். அது மூலியமாக அது வந்து என்னோட ரியல் பிஸ்னஸ்க்கு வந்து கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணவே கூடாது. இந்த மாதிரி தான் எல்லா பேத்துக்கான கெப்பாசிட்டி மென்டல் எல்லாமே இப்படி தான் யோசிக்கிறாங்க. மென்டலி இப்படி தான் யோசிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இது எப்படி ஒர்க் ஆகும்? ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னாக்கிட்ட 1 மந்தில் நம்ம வந்து ஒரு நாலேஜை வந்து கெயின் பண்ண முடியும். அதை கெயின் பண்ணதுக்கப்புறமா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அது வந்து நல்ல ப்ராஃபிட்டபிளாக ஒரு பிஸ்னஸ் கொண்டு வரதுன்னு கிட்டத்தட்ட நான் 1 வருஷத்துக்கு மேலே நாங்கள் உழைச்சா மட்டும்தான் ஏன்னா நல்ல ப்ராஃபிட்டபிளாக ஒரு பிஸ்னஸ் வந்து க்ரியேட் பண்ண முடியும். அந்த பிஸ்னஸ் வந்து என்னோடய சைட் பிஸ்னஸ் அதாவது என்னோடய ரியல் நான் ஜாபில் போய்க்கு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து எனக்கு அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்னா எப்படி? அதாவது இந்த வீடியோ வந்து நான் போடும்போது நான் கிட்டத்தட்ட எல்லா வீடியோ நான் போடும்போது ஐம் ஸ்டூடெண்ட், அதாவது இன்ஜினியர் ஸ்டூடெண்ட் தான். நான் கிட்டத்தட்ட இப்போ தான் 3rd year படிச்சுட்டு இருக்கும்போது இப்போதைக்கு நான் பண்ணும்போது என்னோட ஸ்டடீஸ் அண்ட் அகாடமி இன்டர்ன்ஷிப் எல்லாமே தான் நான் பார்க்கணும். அது மூலியமாக இது வந்து நான் பார்க்கணும். இது எல்லாமே அஃபெக்ட் தான் பண்ணுவேன். ஆஸ் அ மேனாக பிறந்தது இல்லை ஒரு ஹியூமனாக பிறந்தாவே எல்லாமே நம்ம அஃபெக்ட் பண்ணி தான் ஆகணும். எல்லாமே நம்ம சஃபர் பண்ணி தான் ஆகணும் ஃபார் சக்ஸஸ் தான். அதாவது ஹார்ட் ஒர்க் இல்லாமல் எதுவுமே கிடைக்கிறது இல்லை. இப்போ இந்த வீடியோ வந்து போடும்போது கிட்ட எதுவுமே எனக்கு மானிட்டைஸ் ஆகாது. ஆனால் என்னோட ஹார்ட் ஒர்க்கிங்கால் கண்டிப்பாக ஏதோ ஒரு நாளைக்கு மானிட்டைஸ் ஆகும். இது என்னோட நம்பிக்கை தான். இது ரியல் எக்ஸாம்பிள். என்னோட ஃப்ரெண்டு ஒரு எக்ஸாம்பிளோட நான் சொல்கிறேன். ரியலாக வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடிங் ஒரு சீரிஸ் வந்து பார்த்தேன். ஒரு இன்ஸ்டாகிராம் வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு கொஞ்ச நாளைக்கு அப்படியே ஒரு 15 days மாதிரி இந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தான். அப்படி பை பண்ண உடனே ஃபுல் ப்ராஃபிட்டபிளாக ஒரு 20 to 30% மேலே போன உடனே அப்படியே வித்ரா பண்ணிடுறாங்க. அப்படியே மோர் தென் அப்படியே மில்லியனர் ஆகிட்டாங்க. அந்த ஒரு எமோஷன் பார்த்து இவனும் அப்படியே ட்ரேடிங் மேலே அப்படியே இன்ட்ரெஸ்ட் வச்சு அப்படியே எல்லாமே பார்த்து அவங்ககிட்ட இருக்கிற ஃபுல் கேபிட்டல் வந்து அப்படியே போட்டு 20K இருக்கிற அமௌண்ட்டை வந்து ஃபுல் அமௌண்ட்டை வந்து ட்ரேடிங்காக போட்டான். அதுக்கப்புறமா அந்த ட்ரேடிங் அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவனை கொண்டு வரவே முடியல, ரிகவர் பண்ணவே முடியல. அதுக்கப்புறமா அந்த ட்ரேடிங் சீரிஸ் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அவன் வந்து ஃபுல் ஃபெயிலியர் ஆகிட்டான். கிட்டத்தட்ட மோர் தென் 20K மேலே எல்லாம் ஃபெயிலியர் தான் ஆயிடுச்சு, ஃபுல் வேஸ்ட்டாக தான் ஆச்சு. இது ஏன் அப்படி நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு ஸ்கில்லை கற்றுக்கிட்டாலும் சரி, எந்த ஒரு பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும் சரி, நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஹார்ட் ஒர்க் அண்ட் பேஷன்ஸ் அண்ட் நாலேஜபிள் வேணும். இந்த 3 விஷயமும் நம்ம கரெக்டாக இருந்தால் நம்ம எல்லா இடத்துலையும் சக்ஸஸ் தான். ஆனால் நிறைய நேரம் முக்கியம் என்னன்னா பேஷன்ஸு ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஒர்க் ஃபீல்டாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நமக்கு பேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் பேஷன்ஸோடு இருங்க. மணியை பற்றி நிறைய நாலேஜை வந்து கற்றுக்கிட்டே இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.